தேசியம் நீ சொல்லுவல்லப்பா மோடி வந்து வெளிநாட்டுக்கு போய் நிறைய பிரச்சனைகளை தீர்த்து வைக்கிறாரு அப்படி இப்படின்னு. இப்போ நான் சொல்றப்பெல்லாம் நீ வந்து சும்மா விளையாட்டுக்கு தான் சொல்ற அப்படின்னு சொல்லி நினைச்சேன்ப்பா. ஆனா இப்பதான்ப்பா தெரியுது புதினே வந்து மோடி அவர்கள் சொன்னா உக்ரைன் போற நிறுத்திடுறேன்னு சொன்னாராமே. என்னன்னா பீஸ் டாக்ஸ், அமைதி பேச்சுவார்த்தை இருக்கு இல்லையா, அமைதி பேச்சுவார்த்தை நடக்கும்போது அதுக்கு மீடியேட்டரா இருக்கிறது 3 பேர் சொல்லியிருக்காங்க. முதல்ல இந்தியா, சைனா, பிரேசில், இந்த 3 நாடுகள் உக்ரைனுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையிலான அமைதி பேச்சுவார்த்தை அப்ப மீடியேட்டரா இருக்கலாம் என்று சொல்லியிருக்காரு. ஃபர்ஸ்ட் யாரு? இந்தியா என்று யார் சொல்லியிருக்காங்க? புதினே சொல்லியிருக்காருன்னா நினைச்சு பாருங்க நம்ம எந்த அளவுக்கு இன்ஃப்ளூயன்ஸா இப்ப வளர்ந்துகிட்டு இருக்கோம் அப்படிங்கறத. யாருமே இல்லாத கடையில யாருக்குடா டீ ஆத்துற? உன் கடமை உணர்ச்சிக்கு ஒரு அளவே இல்லையாடா. ஆனா இன்னொன்னு சொல்றாங்கப்பா, புதினு வந்து இந்த போர் பண்ணி ரொம்ப, அதாவது அவங்க நாட்டுக்கும் பாதிப்பு வரும்ல, ரஷ்யாவுக்கும் பாதிப்புகள்லாம் வந்துருச்சு. சரி இந்த போரை எப்படியா நிப்பாட்டணும், சரி மோடி அவர்களோட பேரை சொல்லி நிப்பாட்டிடலாம் அப்படின்னு சொல்லி சொல்ற மாதிரி ஒரு தகவல் இருக்கு. நான் என்ன நினைச்சேன்னா, நீங்க உக்ரைன்ல இருந்து மாணவர்களை மீட்கிறதுக்காக தனி குழு போட்டீங்கல்ல, அந்த மாதிரி உக்ரைன் ரஷ்யா பேச்சுவார்த்தையை தீர்க்கிறதுக்காக ஒரு குழு போடுங்களேன் திராவிட மாடல் அரசாங்கம். ஓ, தமிழ்நாட்டுல போட சொல்றியா? நல்ல ஐடியாவே இருக்கே, நாங்களும் போடலான்னு இருக்கோம். இதுல ஒரு 30,000 கோடி 40,000 கோடி ஒதுக்கிறீங்க பட்ஜெட்ல. அப்படியெல்லாம் ஒதுக்க மாட்டோம், மக்களோட நலன் தான் நமக்கு முக்கியம், காசுலாம் மேட்டரே கிடையாது. ஆமா, உங்களுக்கு காசு மேட்டரே இல்ல அப்படின்னு எங்களுக்கு தெரியும். ஏன்னா நீங்களா கோடீஸ்வரங்களாச்சே. இப்படிலாம் சொல்லாதப்பா, நானே டீ கடை வச்சிருக்கேன் கோடீஸ்வரங்கிற. இன்னொன்னு சொல்றேன், உங்களுடைய அமைச்சர் KKS ராமச்சந்திரன் அவர்கள் மற்றும் தங்கம் தென்னரசு அவர்கள் இருக்காங்க இல்லையா, ஆமா, அவர்களுடைய வழக்கை விசாரிக்கிறதுக்கு இடைக்கால தடை போட்டிருக்கு உச்சநீதிமன்றம். அப்படியா? ஆமாப்பா, சொன்ன பொய் கேஸ் போட்டு அப்படித்தானே பண்ணுவாங்க. நான் ஏற்கனவே சொன்னேன்ல அதெல்லாம் பொய் வழக்கு அப்படின்னு. ஆமா, உங்களுடைய அமைச்சர்கள் எவ்வளவு பேர் உத்தமர்கள், அவங்க என்னைக்காவது ஏதாவது ஊழல் பண்ணிருப்பாங்களா? இப்பெல்லாம் பண்ணவே மாட்டோம். ஊழல்ங்கிற வார்த்தை எழுதினாலே எங்களுக்கு பிடிக்காது. விஞ்ஞான ஊழல் யோ, சும்மா செய்தி வந்தா செய்தியை சொல்லியா, விஞ்ஞான ஊழல், அந்த ஊழல், இந்த ஊழல்னுக்கிட்டு. சரி, இவங்களெல்லாம் ரத்து பண்றாங்க. சரி, நம்ம அண்ணன் செந்தில் பாலாஜி கதை என்னாச்சு? எப்பா, அவர் வந்து ஜாமீன்ல வந்துருவாரு. இப்போ வந்து உங்களுக்கு அவரை வச்சுதான் இதெல்லாம் போய்கிட்டு இருக்கு. அவர் வெளியே வந்துட்டாருன்னா உங்களுக்கு இதாயிரும் அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறீங்க. அதான் ஆயிரும். அது மட்டும் இல்ல, நான் இன்னொரு விஷயம் சொல்லட்டுமா? நீங்க வந்து செந்தில் பாலாஜி வருவாருன்னு பேசுறீங்களே, அண்ணாமலை வந்து லண்டனுக்கு போயிட்டார்ல. இப்ப வந்து அதிமுக கூட பாஜகவில் இருக்கக்கூடிய தமிழக தலைவர்கள்லாம் பேச்சுவார்த்தை நடத்துறதா உங்களுக்கு ஆதரவான ஒரு பத்திரிகையிலேயே போட்டிருக்காங்களே, அது என்ன விவகாரம்? எப்பா, இந்த ஒருங்கிணைப்பு குழு இருக்குல்ல, இந்த ஒருங்கிணைப்பு குழுவை நியமிச்சதே அண்ணாமலை தான், பரிந்துரை செஞ்சதே அண்ணாமலை தான். அப்புறம் தேசிய தலைமை ஒரு லெட்டர் அனுப்புறாங்கல்ல, யார் யாரெல்லாம் ஒருங்கிணைப்பு குழு இருக்காங்கன்ட்டு, அதுலயே அண்ணாமலையுடைய அறிவுரையின் படிதான் நீங்க நடக்கணும்னு போட்டிருக்காங்க. அப்படி இருக்கும்போது இந்த ஒருங்கிணைப்பு குழு எப்படி அண்ணாமலையுடைய பேச்சை மீறி நடப்பாங்க? அதெல்லாம் பாசிபிளே கிடையாது. 4 பேர் 4 விதமா எழுதுவாங்க. நம்ம என்ன கிசு பேச வந்திருக்கோம்? நம்ம செய்தியா சொல்ல வந்திருக்கோம். நம்ம என்னைக்காவது மவுத்து பிடித்ததோ மேங்கோ பிடித்ததோன்னு பேசியிருக்கோமா? நாங்க பேசினது கிடையாது, நீ நிறைய தடவை பேசியிருக்க, அது மக்களுக்கே தெரியும். ஆமா, சரி மக்களே நீங்களே சொல்லுங்க, இந்த டீ கடைக்காரர், திராவிடாஸ் கஃபே ஓனர் தப்பா பேசுறாரா இல்ல நான் பேசுறேன்னு நீங்களே சொல்லுங்க. அதெல்லாம் எனக்கு ஆதரவா தான் அவங்க ஓட்டு போடுவாங்க, அவங்க எனக்காக தான் கமெண்ட் பண்ணுவாங்க. நீ வேற ஏதாவது நல்ல செய்தி இருந்தா சொல்லு. இல்லப்பா, நம்ம இப்படி சிரிச்சுக்கிட்டு நிறைய செய்தி சொல்றோம், ஆனா ஒரு துக்ககரமான செய்தி ஒண்ணு இருக்குப்பா. துக்ககரமான செய்தியா? என்னப்பாச்சு? நம்மளுடைய நாட்டை பாதுகாக்கக்கூடிய ராணுவ வீரர்கள் இருக்காங்க இல்லையா, சிக்கிம்ல வாகனம் கவிழ்ந்து 4 பேர் இறந்திருக்காங்க. அதுல நம்மளுடைய தமிழ்நாட்டை சேர்ந்த ஸ்ரீவில்லிபுத்தூர் பகுதியை சேர்ந்த சுபேதார் தங்கபாண்டியன் என்பவர் வீரமரணம் அடைந்திருக்கிறாரு. அதாவது வாகனம் கவிழ்ந்து 4 பேர் இறந்திருக்காங்க ராணுவ வீரர்கள். அதுல நம்மளுடைய தமிழ்நாட்டை சேர்ந்த ஸ்ரீவில்லிபுத்தூர் பகுதியை சேர்ந்த சுபேதார் தங்கபாண்டியன் என்பவரும் உயிரிழந்திருக்காருப்பா. ஆமாப்பா, நானுமே அந்த செய்தியை கேள்விப்பட்டேன். அவருக்கு வந்து 6 வயசுலயும் 8 வயசுலயும் 2 சின்ன குழந்தைங்க இருக்காங்க. ஸோ நம்ம நாட்டை பாதுகாக்கிறதுக்காண்டி அங்க வந்து வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ அவங்க உயிரையும் பாதுகாக்கணும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய ஒரே வேண்டுகோள். ஸோ இந்த விபத்துல உயிரிழந்த அந்த 4 வீரர்களுக்கும் அவங்களுடைய குடும்பத்துக்கும் நம்மளுடைய இரங்கலை தெரிவிச்சுக்கலாம். அந்த ஆன்மா சாந்தி அடையணும் என்று பிரார்த்தனை செஞ்சுக்கலாம். திருமுருகா, நீ வேலை வெட்டிக்கு போறது கிடையாது. என்னப்பா வேலைக்கு போலன்னு கேட்டா, நான் யூடியூப் சேனல் ஆரம்பிக்க போறேன், அதை பண்ண போறேன், இதை பண்ண போறேன்ட்டு கதையா விட்டுக்கிட்டு இருக்க. நீ எப்பதான் யூடியூப் சேனல் ஆரம்பிக்க போற சொல்லு. என்னென்ன பண்றது? இப்ப யூடியூப் தான் கொரோனாக்கு அப்புறம் ஒரு பெரிய வாழ்வாதாரமா இருக்கு. அதுல சம்பாதிக்கலாம் பார்த்தா அதுல ஏகப்பட்ட பிரச்சனை. என்னப்பா பிரச்சனை? ஏதாவது பிரச்சனை ஏதாவது சொல்லிட்டு இருக்கு, என்னன்னு சொல்லு. நீ அதுல நிறைய பேர் கண்டென்ட் திருறாங்களா, அடுத்தவங்களோட படைப்பை வந்து திருறாங்களா. அதனால யூடியூப் நிர்வாகம் என்ன பண்ணிருக்காங்கன்னா நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன் கொடுத்துருக்காங்க. என்ன ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்? இப்போ நான் யூடியூப் வீடியோ கிரியேட் பண்றேன், அதுக்கு வந்து ஏஐ வாய்ஸ் வந்து யூஸ் பண்ணலாம்னு வச்சுக்கோங்களேன். அந்த ஏஐ வாய்ஸ் யூஸ் பண்றதுக்கு நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன் போட்டிருக்காங்க. அடுத்தவங்களோட வாய்ஸ் யூஸ் பண்ணும்போது அவங்களுக்கு காப்பிரைட்ஸ் கொடுக்குற மாதிரி இருக்கு. ஓ, அந்த உங்களோட வாய்ஸை வந்து இப்ப மோடி இருக்காருன்னா அவரோட வாய்ஸை காப்பி பண்ணி போடக்கூடாது அப்படின்னு ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிருக்காங்க. ஆமா, அது தப்பு தானேப்பா? இன்னொருத்தவங்க வாய்ஸை யூஸ் பண்றது தப்பு தானே? இது நல்ல ஒரு முடிவு தானே? நல்ல முடிவு தான். ஆனா என்னைய மாதிரி ஆட்களுக்கு கொஞ்சம் இதா இருக்கு. ஆமாப்பா, நம்ம சேனலும் பார்த்தோன்னா இப்போ கொஞ்சம்
வியூஸ்லாம் அதிகமாக போகிறதில்ல. எல்லாரும் பார்த்து உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. நம்ம உங்களுக்காக தானே ஷோ பண்ணிக்கிட்டு இருக்கோம். உங்களோட ஆதரவு இருந்தால் தான் நாங்கள் பெரிய ஆள் ஆக முடியும். அதெல்லாம் கண்டிப்பாக பண்ணுவாங்கண்ணே. சரிண்ணே, நாளைக்கு விநாயகர் சதுர்த்தி, என்ன கடையில் ஒன்றுமே டெக்கரேட் பண்ணாமல் வச்சிருக்கா? நான் எதுக்குப்பா டெக்கரேட் பண்ணணும்? நான் வந்து எல்லா கடவுளையும் ஒண்ணா நினைப்பேன். ஆனா விநாயகர் வந்து வடநாட்டு கடவுள் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்றாங்க. அதனால வீட்டுல மட்டும் சாமி கும்பிட்டுக்கிடுவேன், கடையெல்லாம் பண்ண மாட்டேன் தம்பி. சரிண்ணே, உங்களுக்கு ஆனந்தமணி தெரியுமா? ஆனந்தமணி யாருக்குப்பா தெரியாது? இந்தியா முழுக்க வியந்து பாக்குற அளவுக்கு அவரோட திருமணம் நடந்துச்சு. இப்ப எதுக்கு நீ அவரை பத்தி பேசிக்கிட்டு இருக்க? விநாயகர் சதுர்த்தி வருதுல, ஆமா, அதுக்கு விநாயகருக்கு அவர் 20 கிலோ தங்கத்துல கிரீடம் செஞ்சு கொடுத்துருக்காராம். 20 கிலோ தங்கமா? என்னப்பா சொல்ற? அதோட விலை மதிப்பு எவ்வளவு? என்ன, அதோட விலை மதிப்பு 15 கோடியா இருக்குன்னு சொல்றாங்க. இவ்வளவு காசு அவர் எதுக்குப்பா செலவு பண்றாரு? எல்லாம் சாமி கும்பிடுறதுக்காக தான். சரி, அவர் தொழிலதிபர் பண்றாரு, நீ என்ன கடன் நடத்திருக்க? எதுவும் ஒரு டெக்கரேஷன் கூட பண்ணல, ஒரு சாமி கூட கும்பிடல. ஏன்பா, விநாயகர் வந்து வடநாட்டு கடவுள், நம்ம தமிழ் கடவுள். முருகனுக்கு ஏதாவது விழா எடுத்தா நான் செலிப்ரேட் பண்ணாமல போறேன். அதுவும் இல்லாம எங்க அரசு ஒரு விழா நடத்தினாங்க பாத்தியா, அனைத்துலக முத்தமிழ் முருகர் மாநாடு. அது ஏன் நடத்தினாங்க? முருகர் தமிழ் கடவுள், அதனால நடத்தணும். விநாயகர் வந்து வடநாட்டு கடவுள்பா. அதாவது வீட்டுல எல்லாம் வச்சு நம்ம கும்பிடுறோம். அப்ப எல்லா இடத்துலயும் பார்த்தா அப்படின்னா விநாயகர் கோயில் இருக்கும். ஆனாலும் நம்ம வந்து அதை ஒத்துக்க மாட்டோம். அவர் வந்து வடநாட்டு கடவுள் அப்படின்னு எங்க ஆளுங்கெல்லாம் சொல்லிட்டாங்க. அதனால நாங்க அவரை வடநாட்டு கடவுளா தான் இருக்கோம். அதனால தமிழ் கடவுள் முருகனுக்கு தான் நாங்க முன்னுரிமை கொடுப்போம். என்னன்னே இப்படி பேசிட்டு இருக்க? தமிழ்நாட்டுல என்ன விநாயகரை கும்பிடாமையா இருக்காங்க? தெருவில் போய் பாரு, எத்தனை விநாயகர் சிலை வச்சு வித்துட்டு இருக்காங்க, எத்தனை மக்கள் போய் வாங்கி சாமி கும்பிட்டு இருக்காங்க. ஏன்னே இப்படி பேசிட்டு இருக்க? எப்பா, எங்க ஆளுங்கெல்லாம் சொல்லிட்டாங்க அவர் வடநாட்டு கடவுள்னு. அவங்க சொன்னதை நாங்க மீற மாட்டோம். அவர் வடநாட்டு கடவுள் தான். மக்களே பாத்துக்கோங்க, இப்படிதான் சாமியை பிரிச்சு பேசிட்டு இருக்காங்க. ஆனா நீங்க சொல்லுங்க, விநாயகர் தென்னாட்டு கடவுளா வடநாட்டு கடவுளா? விநாயகர் ஹிந்தி கடவுளா தமிழ் கடவுளான்னு உங்கள் கருத்துக்களை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. சரிண்ணே, உங்க வீட்டுல எதுவும் செல்லப்பிராணி எதுவும் வளர்க்குறீங்களா? செல்லப்பிராணியா? எங்க வீட்லயே எல்லாருக்கும் ரொம்ப செல்லப்பிரானா நான் தான். அதனால செல்லப்பிராணியாவே நானே இருந்துகிட்டேன். அதனால செல்லப்பிராணி வளர்க்கல. எரும மாடு மாதிரி வளர்ந்துருக்காரு, இவரை போய் செல்லப்பிராணி சொல்லிட்டு சுத்திட்டு இருக்காரு. ஏய், உனக்கு ஒரு வார்த்தை சொல்லிட்டோம்னா அதை வச்சே ஏதாவது என்ன ஓட்ட வேண்டியது. நீ விஷயத்துக்கு வா. என்ன விஷயம்? இல்லண்ணே, செல்லப்பிராணி பத்தி பேசிட்டு இருக்கோம்ல, மகாராஷ்டிரால ஒரு விசித்திரமான விலங்கு வந்து செல்லப்பிராணி வளர்த்துட்டு இருக்காங்க. விசித்திரமான விலங்கு வளர்க்குறாங்களா? என்னடா ஒண்ணுமே புரியலையே. என்ன, பாம்பை தானே செல்லப்பிராணியா வளர்த்துட்டு இருக்காங்க. பாம்பையா? என்னப்பா, பாம்பு கொத்தி எத்தனை பேர் செத்துக்கிட்டு இருக்காங்க. செல்லப்பிராணி வளர்த்தா கொத்திராதா? இதுதான் ஆச்சரியமா இருக்கு. இது வரைக்கும் அந்த ஊர்ல யாருமே பாம்பு கடிச்சு செத்ததே இல்லையா? அதான் ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. ஆமாப்பா, எனக்கும் ஆச்சரியமா தான் இருக்கு. பாம்பை பார்த்தா படைய நடுங்குன்னு சொல்லுவாங்க. இவங்க என்னன்னா வீட்டுக்குள்ள வச்சு செல்லப்பிராணியா வளர்க்குறாங்கன்னு சொல்ற. ஆச்சரியமா தான்ப்பா இருக்கு. அதுவும் ராஜநாகமா தான் வளர்ப்பாங்களாம். ராஜநாகமா? அதுதான் இருக்கிறதுலே விஷம் அதிகமா இருக்கு பாம்புன்னு சொல்லுவாங்க. அதுவும் அங்க மட்டும் விஷம் இல்ல, டீலையும் தான் விஷம் அதிகமா இருக்கு. அண்ணே வணக்கண்ணே. வணக்கம் தம்பி. என்ன நாட்டு நடப்பு நடந்துகிட்டு இருக்கு? என்னன்னா, உங்களுடைய அமைச்சர் ரிசைன் அன்பில் மகேஷ்னு சொல்லிட்டு ட்ரெண்ட் பண்ணிட்டு இருக்காங்களே. நேத்து பாருங்க, திமுகவினர்லாம் ரிசைன் அன்பில் மகேஷ்னு போட்டுட்டு இருந்தாங்க. இன்னைக்கு பாஜகவினர்லாம் ரிசைன் அன்பில் மகேஷ்னு போட்டுட்டு இருக்காங்கண்ணே, பாத்தீங்களா? ஆமாப்பா, அந்த ஒருத்தர் ஆன்மீக பேச்சாளர் அப்படின்னு சொல்லிட்டு, மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர் அப்படின்னு சொல்லிட்டு தான் கூப்பிட்டுருக்காங்க. அவர் என்னன்னா, முன் ஜென்மம் இந்த ஜென்மம், முன் ஜென்மத்துல செஞ்ச பாவம்லாம் இந்த ஜென்மத்துல நமக்கு வந்து பிறகுல வந்து நமக்கு கிடைக்கும். அதனாலதான் நல்லவங்க கெட்டவங்க ஆகுறாங்க, கெட்டவங்க நல்லவங்கிறாங்க. இந்த மாதிரி ஏதோ குழப்பற மாதிரி பேசிட்டாரு. ஆமாண்ணே, அவர் இந்த மாதிரி பேசிட்டாரு. அதற்கு அங்கேயே சங்கரன் சொல்லிட்டு ஒரு வாத்தியார் அவரும் எதிர்த்து பேச அவங்களுக்குள்ளே 2 பேருக்கும் பிரச்சனை ஆயிடுச்சு இல்ல. அதனால இன்னைக்கு தொடர்ச்சியா எல்லாருமே ட்வீட் போட்டு வர்றாங்க. குறிப்பா டாக்டர் ராமதாஸ் இருக்காருல்ல, ஆன்மீக பேச்சாளர் வந்து இந்த மாதிரி பேசினது வந்து சுத்த தவறு, இவர் இந்த மாதிரி பேசியிருக்க கூடாது அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லியிருக்கிறாங்க. இப்ப அன்பில் மகேஷ் பொய்யாமல் இருக்கிறாருல்ல, அவர் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, ஏன் ஏரியா வந்துட்டு இந்த மாதிரி பேசி இருக்கிற, என்னுடைய ஆசிரியரை நீ அவமதிச்சிருக்கிற, உன்னை விட மாட்டேன் அப்படின்னு பேசியிருக்கிறாருன்னு இன்னைக்கு தமிழ்நாடு ஃபுல்லாவே இந்த விஷயத்தை தானே பேசிட்டு இருக்காங்க. எங்க பார்த்தாலும் இதான் ட்ரெண்டா இருக்கு. ஆமா தம்பி, நீங்க சொன்னீங்க ராமதாஸ் ஐயா இருக்காருல்ல, அவர் எங்க கட்சி கிடையாது, அது எங்க கூட்டணியில இல்ல, பாஜக கூட்டணியில தான் இருக்காரு. அவருமே இதுக்கு வந்து கண்டனம் தெரிவிச்சிருக்காருன்னா எவ்வளவு பெரிய பிரச்சனை இருக்குன்னு பாத்துக்கோங்க. அவர் வந்து ஆன்மீக பேச்சாளங்கிற வார்த்தையை கூட யூஸ் பண்ணல, மூட நம்பிக்கை பேச்சாளர்னு யூஸ் பண்ணியிருக்காங்க. அதனாலதான் நாங்க என்ன பண்ணிட்டோம்னா, அந்த ஆசிரியரை பணியிட மாற்றம் பண்ணிட்டோம், தலைமை ஆசிரியரை. அண்ணே, அதுக்கே சில பேர் என்ன சொல்றாங்கன்னா, தங்க இருக்கிற தலைமை ஆசிரியரை திருவள்ளூர் மாவட்டத்துக்கு வந்து பணியிட மாற்றம் பண்ணியிருக்கிறாங்களா, அது போதுமா? யாரெல்லாம் இந்த பள்ளி கல்வித்துறையில இவர் இங்க வர்றதுக்கு காரணமா இருந்தாங்களோ அவங்கள பிடிக்கணும் தானே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்கண்ணே. அதை பாத்தீங்களா? இது என்னன்னா கூத்துன்னா, திமுக காரங்களே சிலர் சொல்லிட்டு இருக்காங்க, இதை வெறும் பணியிட மாற்றம் பண்ணிட்டு வந்து மூடி மறைக்க கூடாது, இதுக்கு பின்னாடி யாரெல்லாம் இருந்தாங்களோ அவங்களெல்லாம் கைது செய்யணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்கண்ணே. நீங்களே சொல்றீங்க பாத்தீங்களா, திமுக காரங்களும் குரல் கொடுக்குறாங்க அப்படின்னு. அப்பனா எங்க இயக்கம் எவ்வளவு பெரிய ஜனநாயக இயக்கம்னு அதுல நீங்க தான் அவங்க பேச்சே கேட்கறது இல்லையே, காது கொடுத்து கூட. நாங்க கேட்கறோம் தம்பி. அதனாலதான் இப்ப என்னன்னா,
நம்ம அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் வந்து ஒரு விழா நடத்தினார் இல்லையா, அந்த விழாவோட மேடையில அந்த ஆசிரியர், அதாவது அந்த பார்வையில் அந்த ஆசிரியர் இருக்காருல்ல, அவரை வந்து மேல உட்கார்ந்து பேசி அவரை வந்து மேடையில உட்கார வச்சு அவரை வந்து பெருமைப்படுத்துற விதமா பேசியிருக்காங்க. அதாவது எந்த ஒரு தப்பு நடந்தாலும் அந்த ஆசிரியர் வந்து தட்டு கேட்டிருக்காரு, அதனால அவரை நாங்க பெருமைப்படுத்துறோம் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இவருக்கு வந்து தக்க நடவடிக்கை எடுப்போம் அந்த ஆன்மீக பேச்சாளர் மேல அப்படின்னும் சொல்லியிருக்காரு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி. அது மட்டும் இல்லாம அங்க வந்து பேசினார்ல ஒருத்தர், அந்த பரம்பொருள் மகாவிஷ்ணுன்னு சொல்லிட்டு ஒருத்தர் வந்து பேசியிருக்காருல, தன்னை அப்படி அழைச்சிக்கிறாரு, மகாவிஷ்ணு அழைச்சிக்கிறாரு. அவர் ஆரம்பத்துல இந்த சன் டிவில அசத்த போகுது யாரு நிகழ்ச்சி பார்த்திருக்கீங்களா? ஆமா, அதுல பேசி இருக்கிறாருன்னு, அதுல வந்து காமெடி பண்ணி இருக்காரு. ஆரம்பத்துல அப்படி இருந்தவரு அப்புறம் இங்கேயோ நாம் தமிழர் அந்தந்த கட்சி எல்லாம் போயிட்டு வந்துட்டு இப்போ ஒரு மோட்டிவேஷனல் ஸ்பீக்கரா இருக்கிறாரு. அதை பாத்தீங்களா? இவர் வந்து இந்த கோவை குணா மதுரை முத்து இந்த மாதிரி ஆளாப்பா. இவரை எதுக்குப்பா கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு கூப்பிட்டாங்க? அதை நீங்க தானே சொல்லணும். தம்பி, இந்த விஷயத்த விடுவோம், நம்ம வந்து மற்ற மாநிலங்களுக்கும் போய் பார்ப்போம். இந்த உனக்கு ரொம்ப பிடிக்குமே வினேஷ் போகத், அவங்க வந்து காங்கிரஸ்ல இன்னைக்கு ஜாயின் பண்ண போறாங்க அப்படிங்கிற பேச்செல்லாம் இருக்கு. எந்த அளவுக்கு உண்மை அது? ஆமாண்ணே, நேத்து 2 நாளைக்கு முன்னாடி தானே பஜ்ரங் புனியாவை வினேஷ் போகத்தும் போய் எங்க சந்திச்சுக்கிட்டாங்க. ஏறக்குறைய ஹரியானால உள்ள 90 சட்டமன்ற தொகுதியில் ஒரு தொகுதியில வினேஷ் போகத் போட்டிடுறது உறுதியாயிடுச்சுன்னு. அதே மாதிரி இன்னொருத்தர் பஜ்ரங் புனியா இருக்கிறாருல, அவரு வந்து ஒரு மல்யுத்த வீரர் தான். கடந்த முறை இந்தியாவுக்காக வெண்கல பதக்கம் ஜெயிச்சவரு. அவரும் இந்த முறை வந்து காங்கிரஸ்ல ஏதாவது ஒரு தொகுதியில போட்டியிடுவார்னு எதிர்பார்க்கப்பட்டது. அவர் கேட்கிற தொகுதியில இப்ப காங்கிரஸோட எம்எல்ஏ ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காரு, அதனாலதானே கொஞ்சம் பிரச்சனை போயிட்டு இருக்கு. ஆனா ஏறக்குறைய ஒரு உறுதியாயிருச்சுன்னு வச்சுக்கோங்க அவங்க 2 பேரும் இந்த தேர்தலில் போட்டிடுறது. அப்ப ஒலிம்பிக்ல விட்டதை இங்க பிடிச்சிருவாங்கன்னு நம்பலாம். ஆமாண்ணே. அடுத்தது ஜம்மு காஷ்மீருக்கு போயிருவோண்ணே. ஜம்மு காஷ்மீர்ல அமித்ஷா இருக்காருல்ல, 2 நாள் ஜம்மு காஷ்மீர்ல தான் இருக்கிறாரு. அங்க நம்ம இண்டி அலைன்ஸ் இருக்கிறாங்கல்ல, இண்டி கூட்டணி அங்க ஒரு நல்ல ஒரு ஃபைட் கொடுப்பாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்படுதுன்னு. அதனால அமித்ஷா 2 நாள் ஜம்மு காஷ்மீர்ல தான் இருக்கிறாரு. அதனால இன்னைக்கு ஜம்மு காஷ்மீர்ல பாஜகவுடைய தேர்தல் அறிக்கையை வெளியிடுறாருண்ணே. அப்படியா? எங்க இந்தி கூட்டணிக்கு நீங்க என்ன கொடுத்தாலும் அதுக்கு ஈடாகாது. உங்களோட தேர்தல் அறிக்கையெல்லாம் சும்மா வெற்று காகிதம் தான். அங்க இந்தி கூட்டணி தான் ஜெயிக்கும். அதுக்கு நாங்க வந்து உறுதுணையா இருப்போம். ஆனா என்னண்ணே சொல்றீங்க? தேர்தல் என்ன நடக்கவே இல்லை, அதுக்குள்ளே இந்த மாதிரி சொல்றீங்க. இன்னைக்கு வெளியாக போகுது இல்லையா தேர்தல் அறிக்கை, அது ஏதாவது தேர்தல் அறிக்கை ஒரு ஹீரோவா மாறி பாஜகவுக்கு எதுவும் பண்ணுமா அப்படின்னு தானே எல்லாருமே எதிர்பார்க்கிறாங்க. சரி, நீ இப்படி சொல்றியா? நம்ம மக்கள்கிட்டயே கேட்போம், காஷ்மீர்ல என்டிஏ கூட்டணி ஜெயிக்குமா இல்ல எங்க இண்டி கூட்டணி ஜெயிக்குமா அப்படின்னு கமெண்ட்ல சொல்லுங்க. சரி, ஆனா நேத்து வந்து ரிசைன் அன்பில் மகேஷ்னு சொல்லிட்டு திமுகவினர் ட்ரெண்ட் பண்றாங்க. இப்ப ரிசைன் அன்பில் மகேஷ்னு சொல்லிட்டு பாஜகவினர் எல்லாம் ட்ரெண்ட் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொன்னாலே, இப்ப ஒரு படி மேல போய் பாஜக காரங்களா ரிசைன் ஸ்டாலின் சொல்லிட்டு இருக்காங்க. அது கவனிச்சிங்களா? ஆமாப்பா, நானும் கவனிச்சேன். அது எதுக்குன்னு தெரியுமா? அவர் வந்து அமெரிக்காவுக்கு போயிட்டாரு, நிறைய முதலீடுகளை ஈர்த்துட்டு வந்துட்டாரு அப்படின்னா மோடிக்கு போட்டியான நபரா வந்து ஸ்டாலின் மாறி. அது அவங்க சொல்ல, பாஜக என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா, ஏன் பள்ளிகள்ல வந்து ஆன்மீக பேச்சு கூடாதா, அது என்ன அவ்வளவு தப்பா, அதனால ரிசைன் ஸ்டாலின் வந்து ட்ரெண்ட் பண்ணிட்டு இருக்காங்களாம்னே. இது வந்து தமிழ்நாட்டு மக்களா இருக்காது தம்பி, வேற ஏதாவது பக்கா இருக்கும். எனக்கு தெரிஞ்சு ஸ்டாலின் அவர்கள் இவ்வளவு சிறப்பா செயல்படுறாரு, தமிழ்நாடு மக்கள் எதுக்கு ரிசைன் ஸ்டாலின் கொடுக்க போறாங்க? அதனால இதெல்லாம் நாங்க நம்பல தம்பி. சரி, ரைட்ண்ணே. உலக தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். நான் ராஜவேல் நாகராஜன். பேசு தமிழா பேசு வலையொலியுடைய வளர்ச்சிக்கு நீங்களும் உறுதுணையா இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கக்கூடிய ரேசர் பே லிங்கை கிளிக் பண்ணுங்க. அந்த லிங்க்ல போயிட்டு உங்களுக்கு விருப்பமான தொகையை பேசு தமிழா பேசுவனுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பாக நீங்கள் கொடுக்கலாம். நன்றி, வணக்கம்.